நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரூட் வச்சு ஒரு மலாய் ரெசிபி பார்க்க போகிறோம். மலாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ஸ்வீட் தான். பட் அதவே நம்ம டிஃப்ரெண்ட்டாக வாழைப்பழத்தை வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். கற்பூர வாழை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி பழம் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு கற்பூர வாழை எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பூவம் பழம், மற்ற நேந்திரம் வாழைப்பழம் இந்த மாதிரிலாம் நம்ம பழமாக எடுத்துக்கும்போது கொஞ்சம் லைட்டாக அதில் புளிப்புத்தன்மை இருக்கும். கற்பூர வாழையில் அந்த புளிப்பு இருக்காது, ஃபுல்லாகவே ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் அந்த கற்பூர வாழையை செலக்ட் பண்ணியிருக்கேன். கற்பூர வாழைப்பழம் நல்லா பழுத்தது ஒரு 2 பழம் அளவுக்கு எடுத்துக்கணும். பச்சரிசி மாவு 1 கப்பு, பாதாம் முந்திரி 10 பருப்பு, ஜீனி 1 கப்பு, நெய் 2 டீஸ்பூன், வெண்ணெய் 50 கிராம், காய்ச்சாத பால் 1 கப், ஃப்ளேவருக்கு ஏலக்காய் ஒரு 10. இப்போ வாழைப்பழத்தை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்ல பழமான வாழைப்பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம சும்மா ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணால் போதும். பாருங்கள், நம்ம போட்ட வாழைப்பழம் நல்லா ஒன்றும் பாதியமாக மசிஞ்சு வந்துருச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும், அதுதான் இதில் முக்கியமான விஷயம். கொஞ்சம் காயாக போட்டிங்கன்னா லைட்டாக துவர்ப்பு தன்மை வந்துடும். மலாய் அப்படிங்கிறது நம்ம இது வரைக்கும் ஃப்ரூட் வச்சு ட்ரை பண்ணதில்லை. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் எல்லாருமே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதை அரைக்காத ஒரு சில வாழைப்பழம் இருந்துச்சுன்னா இப்படி மசிச்சு விட்ருங்க. இப்போ இது கூடவே பச்சரிசி மாவு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற ஈரப்பதம் மட்டும்தான், நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணிலாம் சேர்க்க போகிறதில்ல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கை வச்சு பிசைஞ்சு மாவு சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து வந்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு வாழைப்பழம் தான் சேர்த்தேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு மாவு போட்டேன். அதுவுமே கொஞ்சம் லூஸாக இருக்குது. நமக்கு மாவு வந்து திக்காக கிடைக்கணும். எனக்கு பத்தலை, இன்னும் கொஞ்சமாக அரிசி மாவு கூட சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, தண்ணி சேர்த்தா டேஸ்ட்டே போயிடும். அந்த வாழைப்பழத்தில் இருக்க ஈரத்தன்மை கூடயே நம்ம மாவை பிணைஞ்சிட்டோம். பாருங்கள், முதல் இருந்ததுக்கு இப்போ மாவு நல்லா திக்காயிடுச்சு. நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. ஒன்றும் பாதியமாக அரைஞ்சிருந்த வாழைப்பழம் இருந்தால் கூட நல்லா மசிஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி கையில் நீங்கள் பிணைஞ்சாலும் பாருங்கள் மாவு ஒட்டக்கூடாது. இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு மலாய் கரெக்டான பதத்தில் வரும். அவ்வளோதான், இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங்கான ஒரு மலாய் ரெடி பண்ணிவிடுவோம். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, நீங்கள் வேறு இது வரைக்கும் பாயாசம், பொங்கல் அந்த மாதிரி நிறைய நம்ம ரெசிபி பண்ணியிருப்போம். ஒரு நல்ல நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்குனா ஸ்வீட் பண்ணுவோம். அந்த மாதிரியே ஒரு போரிங்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக பட்டரு ஆட் பண்ணிக்கலாம். முழுக்க முழுக்க நம்ம பட்டர் தான் சேர்த்து செய்ய போகிறோம். பட்டர் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஒரு 10 கிராம் அளவுக்கு நான் பட்டர் எடுத்திருக்கேன். அது நல்லா மெல்ட் ஆகட்டும்.
பட்டர் கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் முந்திரி ஒரு 4 பருப்பு அளவுக்கு மட்டும் எடுத்துப்போம். இதை லைட்டாக ஒரு வறுத்துக்கலாம். ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணக்கூடாது. இதை நம்ம மறுபடியும் அரைக்க போகிறோம். அதனால லைட்டாக அது ஹீட்டாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பட்டர் சூடாக இருக்கவும் நம்ம போட்டது உடனே நல்லா நிறம் மாறிடுச்சு. இது கூட ஃப்ளேவருக்கு ஒரு 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் இதுக்கு வெண்ணிலா எசன்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டுக்கு நம்ம வாசனைக்காக எதுவுமே சேர்க்கலை, ஏலக்காயை தவிர வேறு எதுவுமே சேர்க்கலை. ஏலக்காய் மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள், மலாய் ரொம்ப சூப்பராக வரும். ஸோ ரொம்ப நல்லாவே இது வறுபட்டுருச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இது ஒன்று மட்டும் பண்ணிங்கன்னா அந்த வாசனை அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ இதே பட்டர் கூடயே நல்லா திக்கான காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். இதை இந்த பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க இந்த பாதாம் முந்திரி ஏலக்காயை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக இல்லாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இது அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, இது கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். ஏலக்காய் போட்டு அரைக்கும் போதே அந்த வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வீட்டில் ஆள் நிறையா இருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம போட்ட குவான்டிட்டியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழம்லாம் நிறைய இப்போ சின்ன குழந்தைங்க சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெறும் பழமாக கொடுத்து சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கும்போது நமக்கும் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும், பழங்கள் கொடுத்த ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம அரைச்ச இந்த பாதாம் முந்திரியை தனியாக எடுத்துட்டோம். நம்ம ஊற்றி வச்ச பால் பாருங்கள் நல்லா பொங்கி வருது, பட்டரோட நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. முக்கியமான விஷயம், இந்த பாலில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கலை. இப்போ இது கூடயே நம்ம அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி ஏலக்காயை சேர்த்துக்கலாம். நீங்கள் பால் உங்களுக்கு இன்னும் பால் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இது கூடயேன்னு பால் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் திக்காக வரும், கலரும் உங்களுக்கு லைட் எல்லோஷாக வரும். நான் வெறும் மில்க் பால் மட்டும், அதாவது ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் கிடைக்கும், அந்த பால் யூஸ் பண்ணுறனால நம்ம பால் பவுட்ரு எக்ஸ்ட்ரா போட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நான் பால் பவுட்ரு சேர்க்கலை. நீங்கள் நார்மலாக பசும்பாலில் செய்கிறீங்கன்னா கூட தாராளமாக செய்யலாம். கூட கொஞ்சமாக பால் பவுட்ரு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மலாயோட பதம் கொஞ்சம் திக்காக தான் கிடைக்கணும் நமக்கு பால், அதனால் அந்த பால் பவுட்ரு சேர்த்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம போட்ட பாதாம் முந்திரியும் நல்லா பால் கூட கரைஞ்சிருச்சு. கொஞ்சம் இது சுண்டணும். செய்யும்போதே நமக்கு அந்த வாசனை சூப்பராக இருக்குது. கைவிடாதீங்க, கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா அடியில் உங்களுக்கு பால் திக்கான பால்ன்றனால அடியில் கொஞ்சம் பிடிச்சிக்கும். ஸோ கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் ஹையில் வச்சு செஞ்சிங்கன்னா சீக்கிரம் ரெடி ஆகிடும். நம்ம ஏற்கனவே ஊற்றின பால் பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே வற்றி இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட இந்த மலாய்க்கு தேவையான அளவுக்கு சுகரு, ஒரு 100 கிராம் பால் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 60 கிராம் அளவுக்காவது நீங்கள் சுகர் சேர்க்கணும். அதாவது பாதியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். சர்க்கரை போட்டும் நல்லா கொதிக்கட்டும், கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. உங்களுக்கு கலரிங் வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ கூட ஆட் பண்ணிக்கலாம்.
குங்குமப்பூ ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் எல்லோ கலரில் வரும். சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் திக்காகட்டும் அந்த பால். மலாயெல்லாம் பொதுவாக கடையில் போய் வாங்கினோம்னா நமக்கு ஒரு ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சாப்பிடணும்னா நிறைய காசு போட்டால் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நிறையாவும் சாப்பிடலாம். நமக்கு பட்ஜெட்டும் ரொம்ப, ஃபேமிலிக்கு பட்ஜெட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் செலவுகளையும் குறைக்கலாம். வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக சாப்பிட்றோங்கிற அந்த ஃபீலே நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுவாக எந்த ரெசிபியுமே நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நல்லா பால் சுண்டி திக்காயிடுச்சு. கைவிடாமல் மட்டும் கிளறுங்க. பாதாமில் நம்ம அரைச்சி சேர்க்கும்போது அடியில் கண்டிப்பாக பிடிக்குங்க. அதனால தான் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கோம். அதுலேயே நம்ம பால் திக்கான பால் சேர்த்துருக்கோம். அது கூட பாதாமை போடுறப்ப அடியில் கொஞ்சம் பிடிச்சிக்க தான் செய்யும். ஸோ நீங்கள் கைவிடாமல் கிளறிடுங்க. இதில் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் பட்டர் போட்டிங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். மலாயோட ஃப்ளேவர் வரணும் அப்படின்னா பட்டர் தான் சேர்க்கணும். இப்போ நல்லாவே நமக்கு திக்காயிடுச்சு பாருங்கள். நம்ம பால் ஊற்றுனதுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு ஆயில் மாதிரி திக்காயிடுச்சு. போதும். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இன்னொரு கடாய் வச்சுட்டோம் அடுப்பில். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு ஒயிட் சுகரை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே நல்லா கொதிக்கட்டும். இந்த ஒயிட் சுகர் நல்லா மெல்ட் ஆகி தண்ணியும் நல்லா கொதிக்கணும். பாவு பதத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கரைஞ்சி நல்லா கொதிச்சிச்சின்னா போதும் நமக்கு. இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பிணைஞ்சு வச்சோம் இல்லையா மாவு, இதை நம்ம மலாயா ஒவ்வொன்றா தனித்தனியாக எடுத்து வச்சுப்போம். மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது அரிசி மாவில் தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு கோதுமை மாவு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதே மாதிரி அரிசி மாவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ட்ரையாக இருக்குது அப்படின்றனால நான் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டு நல்லா மேஷ் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அழுத்தம் கொடுத்து பிணையிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அரிசி மாவில் நம்ம எது பண்ணாலுமே கொஞ்சம் இறுக்கமாக தான் வரும். ஸோ நல்லா அழுத்தம் கொடுத்து பிணைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாயிரும். இப்போ இதை கொஞ்சமாக எடுத்து நீங்கள் ரோல் மாதிரியும் போட்டுக்கலாம், ஒரு கட்லெட் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். ஆனால் ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் வாழைப்பழம் சேர்த்துருக்கீங்கன்றது நீங்களாக சொன்னால் தான் தெரியும். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் கடையில் எப்படி ஒரு மலாய் வாங்குறீங்களோ அதே ஃப்ளேவரில் தான் இருக்கும். இப்போ எல்லா மாவுலேயுமே நம்ம 2 ஷேஃப் அளவுக்கு நான் மலாய் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம போட்ட சுகரும் நல்லா தண்ணி கூட நல்லா கொதிச்சிருச்சு. எல்லா ஒயிட் சுகருமே நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொதிக்கும்போது நீங்கள் இது ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போடுங்க.
நமக்கு என்னென்ன ஷேப் பிடிக்குமோ எல்லா ஷேப்லேயும் பண்ணிக்கலாம். இந்த சுகர் சிரப்புலேயே நீங்கள் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மலாயை போட்டால் தான் சுகர் எல்லாமே இந்த மலாய்க்குள்ளே அப்சர்வ் ஆகி போகும். ஒரு சிலர் நீங்கள் வெறும் தண்ணியில் பாயில் பண்ணி இதில் எடுத்து போடுவீங்க. அப்படி போடும்போது உங்களுக்கு மலாய்க்குள்ளே மட்டும் இனிப்புத்தன்மை இருக்காது. ஸோ இதை நீங்கள் நேரடியாகவே சுகர் சிரப்பில் போட்டிங்கன்னா அதுலேயே வேகும்போது மலாய் ஃபுல்லாகவே உங்களுக்கு இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது வேகட்டும், எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம போடும்போது அது உள்ளேயே இருந்துச்சு. இது நல்லா வெந்துருச்சா இல்லையான்றதை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா, அது உங்களுக்கு மேலே மிதந்து வருது பாருங்கள், பார்த்தாலே தெரியும். நம்ம உள்ளே போடும்போது உள்ளே அமுங்கி இருந்துச்சு. வெந்துருச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்துடும், இந்த மாதிரி மேலே வந்துடும். ஸோ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே கடாயிலே நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். அந்த நெய் கூடயே நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க முந்திரி பாதாமை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒன்றும் பதியமாக உடச்சி போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த மலாய் க்ரீம்லேயும் நம்ம நிறைய பாதாம் முந்திரி போட்டிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அப்படியே உடச்சி போட்டுக்கோங்க. நல்லா கலர் மாறினோன்னே இதை அப்படியே எடுத்துருவோம். நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மலாய் கூட வறுத்த முந்திரி பாதாமை சேர்த்துக்கிட்டோம். இப்போ நல்லா இந்த சுகர் சிரப்பில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மலாய் துண்டுகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை சுகர்லேருந்து எடுத்துருவோம். இந்த சுகர் சிரப்பு இன்னும் நமக்கு தேவைப்படாது. இப்போ இது மேலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீமியான மலாயை மேலே போட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இது அப்படியே நீங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இல்லை சூடாகவே சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க சூடாக சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஃபீல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம இந்த மலாயவே கற்பூர வாழையில் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் இதவே செவ்வாழை அப்படி இல்லைன்னா ஆப்பிள், பைனாப்பிளில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பைனாப்பிளோட ஃப்ளேவர் பிடிக்காத ஆளே யாருமே இருக்க மாட்டாங்க. பைனாப்பிளை நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டா பாதி பேர் அது நாக்கு அரிக்கும் அப்படின்ற காரணத்துக்காக சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்கள் அதை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ எப்படி நம்ம பனானாவை அரைச்சி செஞ்சோமோ அதே ஃபார்மேட்டில் பைனாப்பிளை அரைச்சி அது கூட இதே மாதிரி அரிசி மாவை பேட்டம் ரெடி பண்ணி செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக வரும். தனித்தனியாக நீங்கள் ஒரு ஃப்ரூட் எடுத்திங்கன்னா அந்த ஒரு ஆப்பிள்னால் ஆப்பிள் மட்டும் போட்டுக்கோங்க, பைனாப்பிள்னால் பைனாப்பிள் மட்டும்தான் போட்டுக்கணும். 2-3 பழங்கள் சேர்த்து நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு சில பழங்களில் ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும், அதனுடைய துவர்ப்புத்தன்மை இருக்கும். ஸோ இந்த மலாய் செய்யும்போது ஸ்வீட்னஸ் தான் அதில் நமக்கு ரொம்ப முக்கியம். அந்த இனிப்புத்தன்மை மாறாமல் வரணுன்றக்காக தான் நம்ம தனித்தனியாக ஒரு பழங்கள் போட்டுக்கிறோம். வாழைப்பழம் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன பழங்கள் பிடிக்குதோ அது அனைத்து பழங்களையும் தனித்தனியாக போட்டு இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபி செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மலாய் எப்படி பண்ணோன்றதை ஷார்ட்டாக ஒரு ரீகப்பில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நல்ல பழுத்த கற்பூர வாழைப்பழத்தை மிக்சியில் போட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் பச்சரிசி மாவை போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அந்த மாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடணும். அது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். மலாய் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் பட்டர் போட்டுக்கிட்டோம். ஒரு 10 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர் கூடயே திக்கான ஒரு பால், காய்ச்சாத பாலை பட்டர் கூட சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம், முந்திரி, ஏலக்காய் இது 3யுமே ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அரைச்ச பாதாம் முந்திரியை நம்ம காய்ச்சி வச்சுருந்த பால் கூட அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி தண்ணி சேர்க்காமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா பால் காஞ்சி கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரும். சுகர் நல்லா மெல்ட் ஆகி உங்களுக்கு திக்கான பதம் அதுக்கப்புறம் நம்ம பிணைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து நம்ம சின்ன சின்ன மலாயாக கையில் திரட்டி எடுத்துக்க போகிறோம். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மலாயை அந்த சுகர் சிரப்போடையே சேர்த்து வேக வைக்க போகிறோம்.
இது வெந்துருச்சா இல்லையான்னு நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் மலாய் போட்டு வெந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது அடியில் போய் தங்காது, அப்படியே மேலே உப்பி வந்துடும். நல்லா வெந்துருச்சுன்றதுக்கப்புறம் நீங்கள் அதை தனித்தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க க்ரீம் மலாயை எடுத்து இந்த பேட்டம் மேலே ஃபுல்லாக ஊற்றி அப்சர்வ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா ஃப்ரூட் மலாய் ரெடி. இப்போ நம்மளுடைய ஃப்ரூட் மலாய் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு சூடாக இருக்கனால கொஞ்சம் லூஸாக இருக்குது. மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா தான் இதனுடைய பதமும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.